கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய விலையேற பெற்ற நாமத்தில் நான் நம்மோடு இந்த நாளுடைய வார்த்தைக்காய் வரவேற்கிறேன். நாம் கடந்த வாரம் செலிப்ரேஷனுங்கிறதுனால அந்த ஆனிவர்சரிக்காக ஒரு செய்தியை படித்தோம். ஆனால் இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்திற்கென்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிற கருப்பொருள் மனுஷகுமாரனுடைய வருகை, the second coming of Lord Jesus Christ. The lessons, especially we study about eschatology, last days, அதாவது முடிவு காலத்தில் நாம் எதையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும், சபை தன்னுடைய கடைசி காலத்தில் எந்த சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். சுமார் 1990களிலிருந்து இடி முழக்கத்தின் சத்தம் அல்லது ஒருவேளை வனாந்திர சத்தம் அல்லது இந்த மாதிரியான தலைப்புகளில் அநேக ஊழியர்கள் இரண்டாவது வருகையை பற்றி அதிகமாய் பிரசங்கித்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முதலாவது வருகையை செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற மக்கள் அவருடைய இரண்டாவது வருகையை குறித்து இன்னும் அதிகமாய் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரியான சத்தியங்கள் பெருக ஆரம்பித்தது. அநேகர் பிரசங்கித்தார்கள். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஊழியர்கள் கொஞ்சம் பேர் இந்த கடைசி காலத்தை பற்றி பேசுவதற்காக பிரயாசப்பட்டு தானியேல் புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷம் இவைகளின் மூலமாய் அநேக சத்தியங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். We all tend to listen to the messages, especially it is so interesting to listen the end days message. அந்த மாதிரி செய்திகளை கேட்குறதுல நமக்கு கூட கொஞ்சம் ஆர்வம் உண்டு. ஏன்னா அது கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, கேட்கலாம் அப்படின்ட்டு. நம்ம 2 வாரம் செய்தி படிச்சிட்டோம். 2 வார செய்தியில் ஒன்று வஞ்சிக்கப்படாதிருங்கள் ஒரு வார்த்தை, இன்னொன்று உபத்திரவத்தை பற்றி படித்தோம். இந்த ரெண்டுமே கடைசி காலத்தை பற்றி பேசுகிறப்போ அவருடைய வருகை எப்படி இருக்கும், எந்த நாளில் இருக்கும், அந்த வருகையினுடைய அடையாளம் என்ன, அந்த வருகையில் உண்மையாகவே என்னெல்லாம் நடக்கும், ஈவெண்ட்ஸ் என்னென்ன, அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். பட் ஸ்பெஷலி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனமாக படித்தோம்னா வேர்ட் ஆஃப் காட் நெவர் எவர் ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ் லைக் சயின்ஸ் ஆஃப் இஸ் கம்மிங். அந்த சயின்ஸை பற்றி பேசும், ஆனால் ஃபோக்கஸ் அதுக்குள்ளே இருக்காது. ஸோ அதனால் நம்முடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வாரத்தில் நம்ம படிக்கிறப்போ ஒரு வசனம் நிலைத்தது. அது என்ன? மத்தேயு 24:8 வசனம். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். வேதனைகளுடைய ஆரம்பம், அதாவது கடைசி காலம் என்பது வேதனைகளுடைய ஆரம்பம். அது என்னென்ன வேதனைகள் அதெல்லாம் நம்ம படித்தோம். செகண்ட் வீக் வரும்பொழுது 13வது வசனம் நம்முடைய உள்ளத்தில் பேசுகிறது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆங்கிலத்தில் இதை வாசிக்கிறப்போ இந்த வார்த்தை இப்படியாக இருக்கிறது. பட் he who endures to the end shall be saved. endure அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? நிலைத்திருப்பது அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழில் நல்லா புரிஞ்சிக்கலான்னா கடைசி வரைக்கும் சகிச்சிட்டு அது மேலே ஒரு வேலை சொல்ல போனால் என்னுடைய சகிப்புத்தன்மை, பொறுத்திருக்கிறது, அதில் மாறாமல் இருக்கிறது, விலகாமல் இருக்கிறது, எல்லாம் அதுக்குள்ளே புரியும். கடைசி வரைக்கும் நான் அப்படி இருக்கணும். எதுக்காக? கடந்த வாரம் நம்ம செலிப்ரேஷனுக்கு முன்னாடி வாரத்தில் படிக்கிறப்போ உபத்திரவத்தை பற்றி படித்தோம். கிறிஸ்தவ வாழ்க்கை, இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி, நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது
மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் ஒரு மனமகிழ்ச்சியான உபத்திரவத்தின் வாழ்க்கை. என்ன பாஸ்டர் உபத்திரவம், அதில் என்ன மனமகிழ்ச்சி? நீங்கள் எல்லாருமே மனமகிழ்ச்சியாக வாழ்கிறத பற்றி மட்டும்தான் புரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனால் நேர்மையாய் நடந்தா, உண்மையாக இருந்தால், பரிசுத்தமாக இருந்தால் அநேக விஷயங்களை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். நமக்கு எந்த உபத்திரமும் வேணாம் அப்படின்னு சொன்னால், கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்கிறாங்கல்ல, நான் எந்த பாடுகளும் எனக்கு வேணான்னா எல்லா இடத்திலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போயிடுவேன். எல்லா இடத்திலும் தகவமைப்புக்கு ஏற்ற விதமாய், தட்ப வெப்பத்துக்கு ஏற்ற விதமாய் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி எல்லார்கிட்டையும் அப்படியே நல்லா இருந்து ஒரு வாழ்க்கை. ஆனால் அது ஏமாற்றுத்தனமான ஒரு வாழ்க்கை. எல்லா இடத்துக்கு ஏற்ற போல் அப்படியே மாறிக்கிட்டே இருந்து எல்லாரையும் சம்பாரித்து கடைசியில் நான் வீணாக போயிருப்பேன். அந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர் சொல்லிட்டாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. அப்போ கிறிஸ்தவ இயேசுவை பின்பற்றணும்னு சொன்னால் சுயத்தை முதல்ல வெறுத்திருக்கணும். சிலுவைன்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரணும். அது சாதாரணது இல்லை. சிலுவை சுமக்காமல் கிறிஸ்துவின் பின்னால் பயணமே இல்லை சொல்லிட்டார். நமக்கு எந்த கஷ்டமும் வேணாம் அப்படின்னு 4 பேர் பாத்திரம் கழுவும் போது நான் அந்த பக்கம் நழுவுறேன்னு சொன்னால், நான் யார்? வேறு யாரையோ பின்பற்றேன். யாரை பின்பற்ற மாட்டேன்? கிறிஸ்துவை பின்பற்ற மாட்டேன். ஒருத்தங்க 2 பேர் மூட்டை தூக்குறாங்கன்னா, ஓ அங்கே வேலைக்குதா அப்படின்ட்டு அந்த பக்கமாக இந்த பாருங்கள், வரும்போதே என்ட்ரன்ஸ் வரும்போதே அந்த பக்கம் சைடில் உள்ளே போயிடுறாங்க பாருங்கள். சீரியஸாக வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துலேயும் அது கஷ்டமாக இருந்தாலும் நான் அதில் பங்கெடுப்பேன். சரி, முடிவு காலத்தில் உள்ள மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தொடர்ந்து அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு 21வது வசனத்தை படிக்க போகிறோம். ஏனெனில் உலகம் உண்டாவது முதல், Matthew chapter 24 verse 21 வாசிங்க. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இப்போ கவனிங்க, மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும். எப்போ? இதுவரைக்கும் சம்பவிக்காத, இதுக்கு மேலேயும் சம்பவியாததுமான ஒரு உபத்திரவம் பூமியில் இருக்கும். ஏங்க பாஸ்டர், கடைசி நாளை பற்றி படிக்க ஆரம்பித்தா திரும்ப இதுதான் சொல்லப்படுமா? கடைசி நாளை பற்றி பேசுகிறப்பெல்லாம் உபத்திரவம் பற்றி தான் படிப்புமா? நான் பேசலைங்க. இயேசுவானவர் என்ன பேசினார்? இயேசுவானவர் பேசின சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு மனிதன் நிலைக்கிறத பற்றி பேசுனீங்க. இது வேதனைகளுக்கு ஆரம்பம். இப்போது கொடிய ஒரு உபத்திரவத்தை பற்றி பேசுகிறாரு. இதுதான் கடைசி நாளா? கடைசி நாளில் ஆறுதலே இல்லையா? கடைசி நாளில் நல்ல செய்தியே இல்லையா? இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது ஒரு நல்ல செய்தி. அது என்ன நல்ல செய்தி? அடுத்த 22வது வசனம். அந்நாட்களில் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவது இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள். சரி கவனிங்க, இயேசுவானவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். கடைசி நாட்கள் வேதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள் தொடர்ந்து இருக்கும். ஆனால் அந்த நாட்கள் மிக குறைவான நாட்கள். ஒருவேளை அந்த நாட்கள் குறைக்கப்படவில்லை என்று சொன்னால்
ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியாதான்? தப்ப முடியாது. ஒருத்தர் கூட தப்ப முடியாது. ப்ளீஸ் லிசன். கடைசி நாளில் நிறைய பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆனால் நாட்கள் குறைக்கப்படவில்லை என்று சொன்னால் ஒருவர் கூட வீழாமல் நிற்க முடியாது. ஒருவர் கூட கடைசி வரைக்கும் நிலைக்க முடியாது. அதான் சூழ்நிலை. ஆனால் இன்னைக்கு படிக்க போகிற வார்த்தை, இவ்வளவு உபத்திரவம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம் இருக்கிற இந்த உலகத்தில் ஒரு ஆறுதலான செய்தி இருக்கிறது. கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தை பற்றி பேசுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக கர்த்தர் என்ன செய்வார்? எலெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, சோசன். தேவன் ஒரு சிலரை தெரிந்து கொண்டிருக்கிறார். பை ஆக்சிடென்ட், if you think by accident you are here, you may think ஆக்சிடெண்ட்டாக நான் இங்கே வந்துட்டேன், யாரோ கூப்பிட்டாங்க வந்தேன். இப்போ இந்த சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த செய்தியை உங்கள் லைஃப்பில் ப்ளீஸ் 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 அசட்டை பண்ணிடாதீங்க. உங்கள் எண்ணத்தை தூக்கி இங்கே வச்சிடாதீங்க, கவனக்குறைவாக இருந்துடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கடைசி நாளில் உபத்திரவம், பாடு, ஐயோ வேதனை, இதுக்கு மத்தியில் ஒரு வார்த்தை இருக்குதுங்க. அது தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? தெரிந்து கொள்ளப்படுறவங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் எல்லாருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியில் இருக்கிற அவ்வளவு பேரும் இல்லை. அது உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் வரணும்னு விரும்பினார், ஆனால் அவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். யூ ஆர் அ சூசன் பீப்புள். இங்கே உட்கார்ந்துருக்கிற சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் அவ்வளவு பேரும் சோசன் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்க முடியும்? நான் சொல்லலை, நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால அது பொருத்தமா அப்படிங்கிறது இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது, இயேசுவானவர் சோசன் யாரை சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14வது வசனத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். கவனிங்க, சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படுகிறது. ஆர் யூ லிசனிங்? சுவிசேஷம் உங்களுக்கு காதுக்கு வருதான்னு பாருங்க. நல்ல செய்தி, சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்ன சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது? டுடே there is a message. You are a chosen generation. You are chosen by God. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார். சூஸ்னா என்ன? among something. There are so many. உலகம் முழுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. Some people God elect, God choose. தெரிந்து கொள்ளுகிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எங்கிருந்து? சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த இடத்துல இந்த சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் எலெக்ட் பண்ணப்பட்டவங்களை, சூஸ் பண்ணப்பட்டவங்கள்ட்ட எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? 15வது வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். கவனிங்க, நம்ம மேலே 14வது வசனத்தில் ஒரு விஷயம் பார்க்குறோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அதை ஒருவேளை வாசித்தீங்க, கேட்டிங்கன்னா, யார் ஒருத்தர் மனசில் இடம் கொடுத்து சிந்திக்கிறாங்களோ, லிசன், நீங்கள் சத்தியமும் உங்களுக்கு சொல்லப்படுது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இங்கே நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்கறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சிந்தனையோடு உட்காந்துருக்கிறீங்க? இல்லை இங்கே உட்காந்துக்கிட்டு இப்போ அமெரிக்காவுக்கு ட்ராவல் பண்ணி போகிறவங்க ஒரு சிலங்க இருக்கிறாங்க.
இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டுன்னு தொடர்ந்து பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வேறு ஏதோ ஒரு சம்பவத்தை யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே உட்காந்துருப்பாங்க, நான் பேசுனதுக்கு கவுண்டர் கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய சிந்தையில் வேறு ஏதோ ஒரு கவலை இருக்கும். யாருங்க சூசன்? யார் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க? தேவன் அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. ஹூ இஸ் ரெடி டு ரிசீவ்? யார் அந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முழு இருதயத்தோடு இங்கே இருக்கிறாங்க? நீங்கள் யூ மே சே so many excuses. இப்போ இன்றைக்கி ஆராதனைக்கு வர முடியாததுக்கு நிறைய காரணம் சொல்லாங்க. இந்த வார்த்தையை கேட்க முடியாததுக்கு நிறைய காரணம் சொல்லாங்க. இங்கே உட்கார முடியாததுக்கு நிறைய காரணம் சொல்லாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வயிறு சரியில்லை, எனக்கு ஜுரம் அடிக்குது, எனக்கு கல்யாணம் அங்கே இருக்குது, இங்கே எனக்கு விசேஷம் அங்கே இருக்குது, எனக்கு இன்றைக்கி முடியாது, போன வாரம் தான் போய் ஃபுல்லாக அங்கே உட்காந்தேன், இன்றைக்கி என்னால் உட்கார முடியாது. தேர் ஆர் பீப்புள். பட் யூ ஆர் ஹியர் நவ். இங்கே இருந்தாலும் கேட்கிறவன் அதை சிந்தனைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னான். இந்த செய்தியை கவனமாக கேட்காம தூங்குற ஒரு சிலவங்க இருப்பாங்க. கர்த்தர் எல்லாருக்கும் சுவிசேஷம் அனுப்புகிறாரு. ஆனால் யார் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வசனத்தை என்ன பண்ணாங்களாம்? நித்திய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் யாரோ அவங்க என்ன பண்ணாங்களாம்? வசனத்தை கேட்டாங்க. அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவனை என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? ஏதோ அவர் பாவம், அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்க்குறாரு. உண்மையாக நல்லா தான் அவர் வேலையை பார்க்குறாருங்க, அவர் பார்க்கட்டும். நம்ம காலையில் ஒரு பிரச்சனை வீட்டில், அதை பற்றி உட்காந்து யோசித்துட்ருப்போம். நைட்டு விடிய காலம் 3 மணிக்கு தான் பஸ்ஸில் வந்து இறங்கினேன். 2 மணி நேரம் தான் தூங்கினேன். ரொம்ப டயர்டாகுது. அப்படியே பாதி உறக்கத்தில் லைட்டாக உட்காந்து கேட்டுருப்பேன். கவனிங்க, ஏன் இதெல்லாம் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இதில் எதுலேயுமே என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா? சாக்கு போக்குகளை சொல்லி ஒதுங்க மாட்டாங்க. ஏங்க இவ்வளோ பில்டப் பயங்கரமாக இருக்குது? தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா முழுசாக கேட்கணுமா? முழுசாக ரிசீவ் பண்ணணுமா? கண்டிப்பாங்க. டெய்லி காலையில் இன்றைய சிந்தனை வருது. டெய்லி காலையில் அதாவது சங்கீத புத்தகம் விளக்கம் கொடுத்து அனுப்பப்படுது. புதன்கிழமை செய்தி கொடுக்கப்படுகிறது, வெள்ளிக்கிழமை செய்தி கொடுக்கப்படுகிறது, சனிக்கிழமை டிசைபிள்ஷிப் கிளாஸ் இருக்கிறது, சண்டே ஒர்ஷிப்பில் இருக்குது, சண்டே அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி இருக்குது. எனக்கு தொடர்ந்து சக்தி இருக்குது. இது எதையுமே நான் பைபாஸ் பண்ணாமல், இது எதையுமே ஒதுக்காமல், இது அத்தனையும் வாசிக்க, கேட்க, சிந்திக்க, இதோடு இணைந்திருக்கிற ஒரு மனிதன். யார் சூஸ் பண்ணப்பட்டவன் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் தேவன் சூஸ் பண்ணாரு, இவங்க சூஸ் பண்ணுவாங்க எங்கே இருக்கணும்னு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு சூஸ் பண்ணுவாங்க. அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படி தெரியுங்களா? அவங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க சூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்னு நல்லா தெரியும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? ஏதோ நேரில் உட்காரும்போது அவ்வளோ அழகாக உட்காந்து உங்கள் முகம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டால் இந்த வார்த்தையை பிடிங்க அப்படியே உள்ளே கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிற அளவுக்கு தான் கவனமாக இருக்கிறோம். ரைட், ஓகே. பைபிள் ஸ்டடி நான் பார்க்குறேங்க. டிசைபிள்ஷிப் கிளாஸ் 6 மணிக்கு ஆன் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா ஆன் பண்ணிவிட்டு அந்த பக்கம் அப்படி டேபிள் மேலே வச்சுட்டு அது காயறிய போன இடத்துல வேறு வேலை வந்துருச்சு. பாவம் பாஸ்ட் முடிச்சுட்டு கூட போயிட்டுருக்கிறாரு. திரும்பி வந்து பார்த்து ஐயோ முடிஞ்சிட்டுக்குதே, என்ன பண்ண முடியும்? அது பாட்டுன்னு அது அவர் பேச. நம்ம இந்த யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது, நம்ம டிவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3-4 வேலை பார்க்குறாங்கள, அதே மாதிரி மெசேஜு கர்த்தர் என் கூட பேசுகிறார், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் கேட்கணும். இங்கே உட்காந்து எவ்வளோ நாள் அசட்டை பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். ரிசீவ் பண்ணுறதுன்னு சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்பாங்க, அதில் நிலைச்சிருப்பாங்க.
இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி என்ன பாருங்கள், குறிப்பாக 16வது வசனம். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். கவனிங்க, இது என்ன பாஸ்டர், இதில் எதனா சம்மந்தம் இருக்குதானா? இருக்குதுங்க. என்ன தெரியுங்களா இருக்குது? ஒரு விஷயத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட். என்னது? ஒரு உபத்திரம் வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது, தேவன் என்ன சொன்னார்? எப்போ நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறீங்க, இல்லை வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறீங்க, மத்திய 24 வாசிக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் உணர்வு அடையும் பொழுது, நீங்கள் இதை ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்களில் நீங்கள் தினமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, தினமும் கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் உள்ளுக்குள்ளே இணைஞ்சிருந்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன பிரச்சனை வருது, பாழாக்குகிற ஒரு அருவருப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒன்று வருது, உங்கள் குடும்பத்தை கலைக்கிற விஷயம் ஒன்று வருது, உங்களை அழிக்கிற ஒரு விஷயம் வருது, நீங்கள் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் போராட்டம் என்ன, உண்மையவே என் ஃபேமிலியை கெடுக்கிறது பிசாசா, உலகமா, என் சுய இச்சையா, என்ன செய்யணும்னு எனக்கு தெளிவாக தெரியும். எனக்கு விட தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டேன். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வாழ்க்கையில் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அடுத்து என்ன செய்யணும், என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு தெளிவாக இருக்கும், குழப்பமே இருக்காது. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுவாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. தேவனுடைய வார்த்தை சொன்ன மாதிரியே அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. தே ஆர் த சூசன் பீப்புள். சரி, நிறைய நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாங்க கேட்பாங்க கேட்பாங்கன்னு சொன்னார்ல, ஏன் தெரியுமா? திரும்ப திரும்ப கேட்பாங்க கேட்பாங்க கேட்பாங்க, அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளேயே நிலச்சிருப்பாங்க. கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று, ஆண்டவர் திரும்ப 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 மறுபடியும் சொன்னது என்னென்னா, நீங்கள் சரியாய் கவனிக்கலை, நீங்கள் கூர்ந்து கவனிக்கலை, நீங்கள் இயேசுவையே பார்த்துக்கிட்டு இல்லை, இயேசுவை சரியாக பார்க்கல, வசனத்தை சரியாக கேட்கல, என்ன நடக்க தெரியுமா? கடைசி காலம்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் கூட மீற மாட்டாங்கன்னு சொன்னாங்களே, நீங்கள் கூட மீறாத ஒரு ஆளாக மாறுறதுக்கு நிறைய நடக்குங்க. நீங்கள் எப்படியாவது பரலோகத்தை கொண்டு போயின்னு கர்த்தர் பாடுபடுவார், உங்களை எப்படியாவது கீழே தள்ளுன்னு வேற ஒருத்தவங்க பாடுபடுவாங்க. நான் எத்தனை 16 வருஷமாக இங்கே பாஸ்ட் ஆகிட்டேன். நான் கெட்டு போக முடியுமா? நான் அழிஞ்சு போக முடியுமா? நான் கர்த்தருக்கு விரோதமாக போயிட முடியுமா? எஸ், சான்சஸ் ஆர் தேர். பாஸ்ட்டுக்கு எல்லா வசனமும் தெரியுது, நல்ல பிரசங்கம் பண்ணுறாரு, நல்ல ஊழியம் பண்ணுறாரு, இவ்வளோ நல்லா பிரயாசப்பட்டிருக்கிறாரு, எல்லாம் ஓகே இது வரைக்கும். ஆனால் நான் வஞ்சிக்கப்பட முடியுமா? நான் ஏமாற்றப்பட முடியுமா? நான் விழுந்து போக முடியுமானா, so many examples are there. உலகம் முழுக்க பார்க்கலாம். வல்லமையாயிருந்தவர்கள், மிகப்பெரிய இந்திய தேசத்தை ஆட்டி படைக்கிற அளவுக்கு வல்லமை படைத்த ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஆட்கள், they have all failed. ஏன் தெரியுமா? கர்த்தர் கூட இணைஞ்சிருக்கிற விஷயத்தை விட்டுட்டு மீதி எல்லா விஷயமும் செய்வாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறத விட்டுட்டு மீதி எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அவங்க அறிவு அவங்கள ஏமாற்றும், அவங்க திறமை ஏமாற்றும், அவங்க அனுபவம் ஏமாற்றும், அவங்க நினைக்கிறது ஏமாற்றும், அவங்க விரும்புகிறது ஏமாற்றும். எல்லாம் எவ்ரிதிங் வில் டிசீவ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பார்க்கலாம். குறிப்பாக 23வது வசனம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். யாரும் நம்பிடாதீங்க. இப்போ சொல்லுங்க, ஈஸியாக சத்தியம் தெரிஞ்சவன், கர்த்தரோடு நிலைச்சிருக்கிற வசனத்தில் நிலைச்சிருக்கிறவன் தப்பான எதையும் நம்ப மாட்டாங்க, பொய்யான எதையும் நம்ப மாட்டாங்க, போலியான எதையும் நம்ப மாட்டாங்க. நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன் இல்லையா, அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லும்பொழுது, நம்ம அநேக விஷயங்களே
ஏமாறக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய விலை கொடுத்து கற்றுருப்போம். நாங்கள் நிறைய பணம் கொடுத்து ஒருத்தட்டு என்ன பண்ணோம், ஏமாந்து கற்றுக்கிட்டோம். டியூஷன் ஃபீஸ் அவருக்கு நிறைய கொடுத்தோம், பொய்யெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு. சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்ல. இப்போ நீங்கள் இந்த வசனத்தை கேட்க கேட்க இப்போ யாராவது ஆன்லைனில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி 3 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்குது, உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சார் ஸ்டேட் பேங்க்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம், உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பர் என்ன பண்ணுங்கள், பின் நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏமாந்துட்டு நின்னீங்கன்னா இவ்வளோ அறிவிப்பையும் நான் என்ன பண்ணல, கேட்கல. நீங்கள் 1 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் உங்களுக்கு 2 லட்ச ரூபாயை திருப்பி தந்துடுவோன்னு சொன்னதை நம்பி 1 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணல, இப்போ உலகத்தில் நடக்கிற விஷயங்களை கவனிக்கலன்னு அர்த்தம். சேம் இயேசுவானவர் வஞ்சிக்கப்படாதீங்க சொல்லிகிட்டே வந்து இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்கள், அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இப்போ கவனிங்க, நீங்கள் அடையாளம் அற்புதம் யாராவது ஒருத்தரை நீங்கள் பின்னால் போகிறீங்கன்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்படலைன்னா ஒருத்தனால் அற்புதமும் செய்ய முடியாது, அடையாளமும் செய்ய முடியாதுன்னு யாராவது உங்களை ஏமாத்தினா அவன் சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிற ஊழியக்காரங்க, அவரை போய் எப்படி நம்ப முடியாது? இப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்கள் எல்லோரும் கண்ணுபட பார்க்க திடீர்னு இங்கே ஒரு சப்பானியை நான் எழும்பி நடக்க வச்சிட்டேன். நீங்கள் எல்லாரும் இப்போ என்னை எப்படி நம்புவீங்க? மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், அற்புதம் செய்கிற ஒருத்தரை நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர் நினச்சிட்டா, அடையாளம் செய்கிற ஒருத்தரை நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தர், தேவனால் அனுப்பப்பட்ட ஒருத்தர் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. ஏன்னா அவர் வேறு ஒரு கிறிஸ்துவை உங்களுக்கு காமிக்கலாம். உண்மையான கிறிஸ்துவ அவங்க காட்ட மாட்டாங்க, பொய்யான கிறிஸ்துவை காட்டுவாங்க. நம்ம பாருங்க, இப்போ இவருங்க கர்த்தரை பற்றி தாங்க பாடியிருக்கிறாரு, அந்த ஊழியக்காரர் ஒரு கெட்ட ஊழியக்காரரா, இந்த சர்ச்சு ஒரு கெட்ட சர்ச்சா, எல்லாம் அவங்களும் இயேசுவை பற்றி தான் சொல்கிறாங்க, இவங்களும் இயேசுவை பற்றி தான் பேசுகிறாங்க, நம்ம இப்படி தானே இருக்கிறோம். நீங்கள் ஒரு வேளை அந்த மாதிரி எல்லா மதமும் எல்லாரும் ஒரே கடலுக்கு போகுது, எல்லா மதமும் எனக்கு சம்மதம் அப்படின்னு ஒருத்தன் உட்காந்துருக்கிறான். எல்லா சர்ச்சும் ஒரே சர்ச்சு, நீங்கள் ஒரு வேளை அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களும் தேவ ஊழியக்காரர், இவரும் தேவ ஊழியக்காரர், நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிப்பீங்கன்னா இப்பயே சொல்லுங்கள், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டவங்க, நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? அற்புதம் அடையாளத்துக்கு பின்னால் அந்த சபையில் பிசாசை ஓட்டுறாங்க, அந்த சபையில் வல்லமை பெருசாக இருக்குது, அவர் கை வச்சா பிசாசை நடுங்குது, நீங்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்டவனா யார் தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்க முடியும். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் லிசன். நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க லிசன் பண்ணுவாங்க, அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக ஒன்று செய்வாங்க. என்ன தெரியுங்களா? அந்த வசனத்தில் பாருங்கள், 25. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி. இப்போ கவனிங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க ரிசீவ் பண்ணுறவங்க, அதே போல் ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க, மூணாவது சரியாக டிசன் பண்ணுறவங்க. எது பொய் எது சரி. அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெளிவு. எது பொய்யான, இது சர்ச்சு, இது பாருங்கள், பேர் வேணால் சொல்லலாங்க, அது சர்ச்சு கிடையாது, அது உண்மை கிடையாது, அது சபை கிடையாது. அந்த போதகர் ஏமாற்றுகிறார், அந்த போதகர் வஞ்சிக்கிறார். என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் நாம் சொல்லுவோம், நமக்கு தெளிவு இல்லாதனால தான் நம்ம குழம்பி அவரும் பாஸ்டர் இவரும் பாஸ்டர்.
இவர் மட்டும்தாங்க ஒரிஜினல் பாஸ்டர், மற்றவங்கெல்லாம் போலி. அது இல்லை. ஏன்? எனக்கு தெரியும் யார் சத்தியத்தை போதிக்கிறா, யார் போலியான ஒருத்தர்னு என்னால் நிதானிக்க முடியலன்னா நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல இல்லை. நான் எல்லாரை போல ஒரு இடத்துல இருக்கிறேன், சுவிசேஷம் கேட்டிருக்கிறேன், வசனம் வாசித்திருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் என்னால் டிசன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நான் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவங்களும் வஞ்சிக்கப்பட முடியும். அப்போ நான் வஞ்சிக்கப்படாமல் இருக்கிறேன்னா ஐ எம் த சூசன் ஒன். நான் வஞ்சிக்கப்பட முடியும், என்னை யாரை ஏமாற்ற முடியாது, பொய் சொல்ல முடியாது. ஒரு ஊழியக்காரன் யாருன்னு என்னால் நிதானிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். சூசன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற வாக்குறுதியை சொல்கிறேன், கேட்டுங்க. 29வது வசனம். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இது எல்லாம் அடையாளம். த யூனிவர்ஸ் எவ்ரிதிங் வில் பி ஷேக்ட், எல்லாம் மாறும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். Jesus Christ is going to come back again. His second coming. எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒருவேளை நீங்கள் பைபிள் ஸ்டடி கேட்டிருந்தீங்கன்னா, இயேசுவானவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு சுமார் ஒரு 500க்கும் அந்த ஆஸ்பாஸ் சொல்லப்போனால் அவ்வளோ பேர் தான் அவரை பார்த்துருக்குறாங்க. யாரெல்லாம் புசித்தாங்களோ, யாரெல்லாம் குடித்தாங்களோ, யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க. மற்றவங்க யாரும் பார்க்கல. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட 2வது இப்போ யாராவது போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வஞ்சிக்கிறவங்க, தயவுசெய்து அவங்க பின்னால் யாரும் போயிடாதீங்க. இயேசுவை நான் அங்கே கனவுல பார்த்தேன், நைட்டு வந்து என்கிட்ட பேசினார் அங்கே, அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க ஏமாத்துறவங்க, அவங்க ஏமாந்தவங்க, அவங்கள விட்டுருங்க. இப்போ இயேசுவானவர் வருவார். வரும்பொழுது பூமியில் இருக்கிற அவ்வளவு பேரும் அவரை பார்ப்பாங்க. எல்லா கண்ணும் ஓப்பன் ஆகும், எல்லாரும் அவரை பார்ப்பாங்க. சரி, எல்லாரும் பார்க்குறப்போ ஒரு ரெஸ்பாண்ட் நடக்கும். புலம்புவாங்களாம், அழுவாங்க, மார்பிள் அடிச்சுப்பாங்க. ஐயோ, அவர் சொன்னப்போ நான் கேட்கல, அவர் என்கிட்ட பேசுகிறப்ப நான் நேரம் கொடுக்கல, அவர் என் கூட உட்காந்து என்னை எச்சரிக்கிறப்ப நான் உட்காந்து கவனிக்கல, நான் ரெஸ்பாண்ட் பண்ணலை, நான் எது சரி தப்புன்னு டிசைன் பண்ணலை, என் விருப்பத்துக்கு ஓடிக்கிட்டு இருந்தேன், என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இயேசு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு ஒரு சுவிசேஷம் கொடுத்தார். தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல நீ வாப்பான்னு கூப்பிட்டாரு, என் வார்த்தையை கேளுப்பான்னு சொன்னார், என்னை புரிஞ்சிக்குப்பான்னு சொன்னார். நான் என் விருப்பத்துக்கு ஒன்று, நான் எது சரி தப்புன்னு நான் அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, ரெஸ்பாண்ட் பண்ணலை, நான் எது சரி தப்புன்னு டிசைன் பண்ணலை, வஞ்சிக்கிற விஷயங்களுக்கு செவி கொடுத்து விலகி போனேன் அப்படின்னு ஒரு சிலர் அழுவாங்க. ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இன்னைக்கு வாசித்த பகுதியில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை முறை வாசித்தோம்? தானியேல் புஸ்தகத்தை வாசிக்கிறவன் என்ன பண்ணுமா? சிந்திக்க கடவன். இப்போ நம்ம வாசித்தோம். நம்ம இப்போ வாசிக்கும் பொழுது சிந்திக்க முடியாத அளவுக்கு இப்போ சைலண்ட் ஆகிறோம். 3 முறை வாசிட்டோமா? இப்போது 22 வாசித்தோம் நம்ம தானே. முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்டோம் எத்தனை முறை 22, அதுக்கப்புறம் 24, அதுக்கப்புறம் 31. 3 இடங்களில் ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கிறது தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. சரி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க? 40வது வசனம் பாருங்க. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் விசுவாசமா இருந்து கர்த்தர் சொன்னதை கேட்டு வாழ்ந்திருப்பான், அவன் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான். 2 பேரும் சர்ச்சுக்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க. ஹலோ, நீங்கள் இங்கே தான் உட்காந்துருப்பீங்க. இதில் ஒருத்தன் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருப்பான், ஒருத்தன் ஏன் அவன் உண்மையாக கரெக்டாக கேட்டிருப்பான், ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பான், டிசன் பண்ணியிருப்பான், விசுவாசமாக இருந்திருப்பான். கர்த்தர் அவனை என்ன பண்ணுவார்?
தன்னுடைய தூதர்களை அனுப்புவாராம், கூட்டி சேர்ப்பாராம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை. அப்போ அப்படி பார்க்குறப்போ தெரிந்து கொள்ள கூட்டத்தில் யார் இருப்பா? ஏன் தெரியவே தெரியாதுங்க. 2 பேர் எந்திரம் அரைச்சிட்டு இருப்பாங்க, 2 பேரும் வயலில் இருப்பாங்க. அதில் ஒருத்தன் போவான், ஒருத்தங்க இருப்பான். ஏன்னா 2 பேரும் ஒரே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் 2 பேரில் ஒருத்தன் மட்டும்தான் உண்மையாக செஞ்சது இருப்பான். ஒருத்தன் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தெரிந்து கொள்ளப்பட்டவன்றது எங்கே இருக்குது? இது அடுத்த விஷயம் பாருங்கள், குறிப்பாக 42. 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்து கொண்டிருப்பார். 42மா, உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். அப்போ சொல்லப்பட்ட வார்த்தை தான், என்னைக்கு வருவார். இப்போ டைம் வந்து 11:25. 11:25 1 செகண்டு கூட, அடுத்த செகண்டாக கூட அது இருக்கலாம். நம்ம இது வரைக்கும் அப்படி நடக்காதனால தான் ரொம்ப துணிகரமாக இருக்கிறோமா. அவர் வருகை என்றைக்கு இருக்கும்? ஒருவேளை இன்றைக்கி இருந்தால், இன்றைக்கி சர்ச்சுக்கு வராதவங்களாம் எங்கே இருப்பாங்க? சரி, சர்ச்சுக்கு வந்தே மனசெல்லாம் வெளியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? யார் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? இங்கே உட்காந்து வேறு ஸ்பிரிட்டில் நீங்கள் உன் மனசு இருக்குது, வேறு எண்ணத்தில் உட்காந்துருப்ப. இந்த சத்தத்துக்கு கேட்கவே மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன், நீ டிசன் பண்ண மாட்டேன், நீ வந்து உண்மையாகவே விசுவாசத்தோடு உட்காந்துருக்க மாட்டேன், நீ வந்து சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு ஜாக்கிரதையாக விழிப்போடு இருக்க மாட்டேன், இங்கே கண்ணுரைக்கின்னு உட்காந்துருப்ப. தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நீ இல்லை. இயேசுவான சொன்னார், உபத்திரவம் உபத்திரவம் உபத்திரவம், வேதனை, பிரச்சனை, பாடு. இதில் நான் ஒன்று சொல்லட்டுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவன் நிமித்தமாக அந்த பாடுகளை நான் கம்மியாக்கிட்டேன். அவங்கள நான் என்ன பண்ண, கூட்டி சேர்க்க போகிறேன். அவங்கள தெரிந்து கொண்டு என்னுடைய இடத்துக்கு கொண்டு போக போகிறேன். தூதர்களை அனுப்புவேன். அந்த வசனத்தினுடைய விளக்கம் எப்படி தெரியுங்களா? தம்முடைய வேலைக்காரர்களை அனுப்பி என்னால் மீட்கப்பட்டவங்க, என் பிள்ளைங்க, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னா எப்படி தெரியுங்களா வருவாங்களாம்? நீங்கள் கல்யாணத்துக்காக ஒரு மணப்பெண், ஒரு மணமகன் 2 பேரையும் அந்த சேரட்டில் உட்கார வச்சுட்டு பயங்கரமாக ஒரு ஊர்வலம் நடத்துவாங்க தெரியுமா? நீங்கள் அதை இப்போ கற்பனை பண்ணி பாருங்கள். 31வது வசனம். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே, வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தம். எக்கால சத்தம்னா கொண்டாட்டத்தின் சத்தம். இது பயங்கர ஆர்ப்பரிப்போட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். 4 முனையிலும் பாருங்க. உங்களை அப்படியே அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களை கூட்டி சேர்க்குறப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவங்கள எப்போ கூடுவார் தெரியுமா? உபத்திரவத்துக்கு மத்தியிலேருந்து என் இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ற இடம் எப்படி தெரியுமா இருக்கும்? இனிமே நீ அனுபவிச்சதெல்லாம் போதும், நீ உண்மையாக இருந்த, உத்தமமாக இருந்த, ஃபெய்த்ஃபுல்லாக என்னை ஃபாலோ பண்ண, சொன்னதெல்லாம் கேட்ட, கீழ்ப்படிஞ்சதுனால உபத்திரவம் வந்துச்சு உனக்கு, அதில் நீ பொறுத்துக்கிட்ட, சகிச்சுக்கிட்ட, வா மகனை போதுன்னு சொல்லி கூட்டு போகிறது அவ்வளோ அழகாக இருக்குமா. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மகிமைக்கு போவாங்க. அந்த மகிமைக்கு போகிறது தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு மட்டும்தான். உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்திலும் மக்கள் பார்த்து புலம்புவாங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டத்தில் இடத்துல இருக்கிறீங்கன்னு சொல்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஏசாயா 43 இந்த 2 வசனத்தை வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43 முதல் வசனம். இப்போதும் யாக்கோபே, ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பாருங்க, பயப்படாத, நான் சொல்கிறத கேளு, நீ என்னுடையவன், நான் தான் உன்னை படைச்சேன், நான் தான் உருவாக்கினேன். இந்த சத்தம் யாருக்கும் கேட்கலையா? எல்லாருக்கும் கேட்குதில்ல. கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னுடையவன். இந்த வார்த்தையை வெறும் காதில் கேட்காம விசுவாசத்தில் கேட்டு என்னை படைச்சவர் என்கிட்ட பேசுகிறாரு, நான் அவருக்கு செவி கொடுக்க போகிறேன்னு சொல்லி என்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ நீங்களும் யார் தான்? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். உனக்காக நான் ஜீவனை கொடுத்துருக்குறேன்,
உன்னை அந்த பரலோகத்தில் சேர்க்கறதுக்காக, ராஜ்யத்தில் சேர்க்கறதுக்காக நான் எல்லாம் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. யூ ஆர் அ சோசன் பர்சன். ப்ளீஸ், இந்த வார்த்தை உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்தினுடைய சமீபத்திலும் இருக்குது. விசுவாசித்து ஏற்றுக்கிட்டா யூ ஆல்சோ எ சோசன் ஒன். கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானவன். நான் உன்னை பாருங்கள், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நான் இந்த வசனத்தை படித்தப்போ நான் இப்படி ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே, இந்த ஒரு அகால பிறவியை மீட்கிறதுக்காக ஒட்டுமொத்த திருவண்ணாமலையும் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என்னை மீட்கணும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு டுபாகூர் பர்சன் நான். என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை பேர் கெட்டு போனாலும் அதை பற்றி கவலை, நீ எனக்கு வேணும். எவ்வளோ பெரிய அன்பு இல்லை? அப்போ என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு, என் காதுபட அது விஷயத்தை கேட்டேன். இன்னும் எழுந்துச்சு நான் என் இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருப்பேன்னா ஒரு நாள் அவர் வரும்போது நான் புலம்புவேன். கடைசி நாளத்தை பற்றி படிக்கிறப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்கணுன்னா, டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி 3 வசனங்களை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். குயிக்காக நீங்கள் வீட்டில் போய் கூட அதை படிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம். பாருங்கள், இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் வர்றதுக்கு ஏன் தாமதிக்கிறாரு? எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்டில் வந்துடணுங்கிறதுக்காக தான் விரும்புகிறாரு, காத்திருக்கிறாரு. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினால் 11வது வசனம், நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜாக்கிரதையாக இருங்க. வஞ்சனைக்கு இடம் கொடுக்காதீங்க, பிரிவுக்கு இடம் கொடுக்காதீங்க, ஒருவேளை கசப்புக்கு இடம் கொடுக்காதீங்க. சமாதானத்தோட ஜாக்கிரதையாக, ஆண்டவரை தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல நான் இருக்கிறேன்னா இனிமேல் நான் உங்கள் வார்த்தையை கேட்பேன், இனிமேல் அது கீழ்ப்படிவேன், எது சரி தப்புங்கிறத சரியாக நிதானிப்பேன், நான் விசுவாசத்தோடு இருப்பேன், முடிவு பரிஞ்சு நிலைத்திருக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன், பிழையற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழுவேன், நான் ஒப்பு கொடுக்குறேன். சொல்லி பாருங்களேன், தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் ஒரு நாள் நீங்களும் நானும் இருப்போம். கர்த்தர் தாமே இவைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நல்ல கர்த்தாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுறீங்க. என்றைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் உடைய வார்த்தைகளை கேட்கிற பாக்கியம் கிடைத்திருக்கிறது. சிந்திக்க, ரெஸ்பாண்ட் பண்ண, டிசன் பண்ண, என்டியூராக நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. உடைய வார்த்தை எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இங்கே கூட்டி வந்து சேர்த்த ஒரு பிள்ளைகளும் வீணாய் போகாதபடிக்கு எல்லோரும் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே, நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதனுடைய அடையாளத்தை நாங்கள் பார்க்குறப்போ எங்களை யாரும் வஞ்சிக்காதபடிக்கு நாங்கள் சரியான சத்தியத்தில் நிலை கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய வார்த்தை எங்களை நடத்திட்டோம். ஆண்டவரை, கேட்ட வார்த்தைகள் ஒன்றும் விரையாமாய் போகாதபடிக்கு தேவன் எங்களை நடத்தும்படியாக தாழ்த்துகிறோம். உடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.